உலகம் முழுவதும் பரவியிருக்கும் ஈரானின் ஸ்லீப்பர் செல்கள். அமெரிக்க உளவுத்துறை வெளியிட்டுள்ள அந்த அதிரடி ரகசிய அறிக்கை. ஈரானில் இருந்து புறப்பட்ட அந்த மர்மமான செய்திகள் எங்கே சென்றன? ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மரணத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் பரவியிருக்கும் ஈரானின் ஸ்லீப்பர் செல்கள் விழித்துக் கொண்டனவா? அமெரிக்க உளவுத்துறை வெளியிட்டுள்ள அந்த அதிரடி ரகசிய அறிக்கை எதை உணர்த்துகிறது? முழுமையாக பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானின் ஆன்மீக தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இது ஈரானை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதற்கு பதிலடி கொடுக்க ஈரான் துடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவின் பெடரல் கவர்மெண்ட் அலர்ட் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்க உளவுத்துறையின்படி கமேனியின் மரணத்திற்கு பிறகு ஈரானில் இருந்து ஒரு புதிய ஒளிபரப்பு நிலையம் சர்வதேச அளவில் சில குறியீட்டு செய்திகளை தொடர்ந்து அனுப்பி வருகிறது. இது சாதாரண செய்தி அல்ல. ஆபரேஷனல் ட்ரிகர் என்று சொல்லப்படும் தாக்குதலுக்கான சமிக்ஞையாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஸ்லீப்பர் செல்கள் என்பவர்கள் ஒரு நாட்டில் சாதாரண குடிமக்களைப் போல வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ரகசிய செய்தி அல்லது உத்தரவு வந்தவுடன் அவர்கள் தாக்குதல்களை முன்னெடுப்பார்கள். அமெரிக்கா இடைமறித்த அந்த தகவல்கள் இணையம் அல்லது சாதாரண தொலைபேசி வழியாக செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மறைகுறியாக்கப்பட்ட முறையில், அதாவது என்கிரிப்டட் மெசேஜஸ் முறையில் பல நாடுகளுக்கு பரப்பப்பட்டுள்ளன. இது மேற்கத்திய நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஸ்லீப்பர் செல்களுக்கு விடுக்கப்பட்ட ஆபரேஷனல் ட்ரிகர் என நம்பப்படுகின்றது. இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பு 2020 ஆண்டில் ஈரானிய ஜெனரல் காசிம் சுலைமானி கொல்லப்பட்ட போதும் இதே போன்ற ஒரு அச்சம் நிலவியது. ஆனால் அன்றைய சூழலை விட இன்றைய சூழல் மிகவும் தீவிரமானது. ஏனெனில் தற்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் ஈரான் நேரடியாகவே மோதி வருகிறது. மேற்கத்திய நாடுகளில் உள்ள முக்கிய இடங்கள் அல்லது தூதரகங்கள் இந்த தாக்குதலின் இலக்காக இருக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ரகசிய செய்திகள் எப்போது வேண்டுமானாலும் ஒரு பெரிய அசம்பாவிதத்திற்கு வித்திடலாம் என்பதால் அமெரிக்கா தனது பாதுகாப்பு அமைப்புகளை உஷார்படுத்தியுள்ளது. ஈரான் தனது பதிலடியை எவ்வாறு வழங்கப் போகிறது? இது 3வது உலகப் போருக்கு வழிவகுக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.